என்ன சாரோ முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கேன், ஒரு டம்ளர் காப்பி கிடையாதா? அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்துட்டா போதுமே, உலகத்தையே மறந்துடுவீல. இந்தாங்கண்ணே. நன்றிம்மா, நீயாச்சும் அண்ணனை மறக்காம வந்திய. இந்தாங்க. இந்தா பவானி, இப்பதான் பாக்குறீங்களா? தனு ஒரு நிமிஷம் வாயேன். வா சரோ. என்ன சரோ? இல்ல உன்கிட்ட ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன். என்ன தானோ? என்ன அக்காவும் தங்கச்சியும் குசு குசுன்னு பேசிட்டீங்க? கொஞ்ச நேரம் எங்களை தனியா விடுறீங்களா? சும்மா தோண 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 தோணன. நீ சொல்லுப்பா. இல்ல மாமா எப்படி இருக்காரு? அதான் பாக்குறியே, அவருக்கு என்ன, நல்லாவே இருக்காரு. நான் அப்படி கேட்கல, உன்கிட்ட எப்படி பழகுறாரு? நல்ல பிரியமா தானே இருக்காரு? பிரியமா இருக்காரு. கோவம்லாம் படலையே? சேச்சே, கிடையவே கிடையாது. அன்னைக்கு கூட அப்படிதான் சரோ, கை தவறி கால்ல வெந்நீரை ஊத்திட்ட. ஐயோ, அப்புறம் பாத்தியா, கேக்குற உனக்கே இவ்வளவு பதட்டம்னா எனக்கு எப்படி இருந்திருக்கும்? எனக்கு பயம் வந்து அப்படியே அழுதுட்டேன். ஆனா மாமா கொஞ்சம் கூட கோச்சுக்கலப்பா, சிரிச்சுக்கிட்டே சரி சரி விட்டு தள்ளன்னு சொல்லிட்டாரு. சரோ, என்னாச்சு சரோ? சரோ, நீ சொல்றத கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ எப்படி இருக்க? எனக்கு என்ன, நல்லாதான் இருக்கேன். உன் வீட்டுக்காரரு? அவரும் நல்ல டைப்பு தான். அப்புறம் பிஸ்னஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அட போகுது தம்பி, என்ன கழுத 1 ரூபா சோடா வைக்கிறதுக்கு ஒவ்வொருத்தனையும் கெஞ்ச வேண்டி கிடக்கு. பிஸ்னஸ்னா அப்படி தானே, 4 பேர் சார்ந்து அனுசரித்து தானே போயாகணும். தம்பி, அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி, ஆனால் நம்ம கடைப்பிடிக்கிறது தான் ரொம்ப சிரமம். என்ன எடுத்துங்க விட்டா 7 ஊருக்கு அட்வைஸ் பண்ணுவேன், ஆனால் என்னால் முடியுதா? ஆச்சாவதுனா பொசுக்குன்னு கோவம் வந்தது. அதுவும் சரிதான். ஆமாம் தம்பி, சும்மா இருக்கிறது சிரமமா இல்லையா? ஏதாச்சும் வேலையை தெரிக்கலாம்ல. கொடுங்க கொடுங்க. இவன் இப்படி இருந்துகிட்டு தான் எனக்கு வேலை கொடுக்குறானே. இப்படி வேலை கொடுக்கறதுக்கு எனக்கு சிரமமா தான் இருக்கு. என்ன பண்றது, கிடைக்கணுமே. முறமா முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். தம்பி, கவர்மெண்ட் வேலை கிடைக்க மட்டும் நினைக்காதீங்க. கவர்மெண்ட்லேயே வேலை இருக்காது போல இருக்கு. ஏதாவது லோக்கலில் நல்ல வேலையாக இருந்துச்சுன்னா கால் காசு சம்பாத்தியம்னா இங்கே பார்த்துங்க, அதான் நல்லது. அதுவும் சரிதான். அண்ணே வாங்க 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 மாமா. வாங்க வாங்க மாமா. நீங்களாம் பேசிட்டு இருங்க, இதோ வந்துடுறேன். அக்கா, மாணிக்க மாமா பல சமயத்துல மூஞ்சி இப்படி கொணல தான் வச்சிருப்பாரா? அக்கா, மாமா கிட்ட இந்த போட்டோவை கொடுத்துரு. ஏன்? பவானியோட பிரசன்டேஷன் சொல்லி கொடுத்துருக்கா. அக்கா ப்ளீஸ் கா, அக்கா ப்ளீஸ் கா. உன் பிளேட்ல நம்ம வீட்ல வச்சுக்கோ, புரிஞ்சுதா? நீ சும்மா இருக்கா? சரோக்கா, இந்த போட்டோ மாமா கிட்ட கொடுத்துருக்கா. ப்ளீஸ் கா. என்னங்க, எல்லாரும் வந்திருக்காங்க, நீங்க மட்டும் இங்க தனியா இருக்கீங்களே? வேலை இருக்கு. சரி, போட்டோ பாக்குறீங்களா? பாருங்களேன், நீங்க எதுல கோண மூஞ்சியாவே இருக்கீங்க. ஐயே, போட்டோல தான் இந்த மாதிரினா நேர்ல கூட உண்மையான கோண மூஞ்சியாவே இருக்கீங்களே. என்ன சரோ, நீ மட்டும் வர? அவரேங்க? அவருக்கு பயங்கரமா தலைவலிக்குதான், மாத்திரை கொடுத்துருக்கேன். ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். சரி சரோ, நாங்க கிளம்பலாம்னு நினைச்சோம். என்ன மாமா, நீங்க இப்பதானே வந்தீங்க,
அதுக்குள்ள கிளம்புறேங்கிறீங்க? அது இல்ல சரோ, நீ என் கண்ணுக்குள்ளேயே இருக்க, உன்னை பார்க்கணும் போல தோணுச்சு. அதான் அவருக்கு வேலை இருக்குன்னு சொல்லி அதை விட்டுட்டு என் கூட வாங்குற விளக்கட்டாயமா கூட்டிட்டு வந்துட்டேன். நாள் என்ன, இன்னொரு நாளைக்கு வந்து இருந்துட்டு பொறுமையா சாப்பிட்டு விட்டு போறோம். ஆமா. என்னண்ணே அரட்டை அடிக்க ஒரு நல்ல ஆள் கிடைச்சதுன்னு நினைச்சேன், நீங்களும் கிளம்பிட்டீங்களா எப்படி? உன் அரட்டையை தாங்காம தாண்டா அவர் கிளம்பிட்டாரு. அத முதல்ல தெரிஞ்சுக்க. ஐயோ என்ன அப்படியா? அப்படி இருக்கலாம். என்ன பவானி, எல்லாம் ஜாலியா இருக்கும், உம்முன்னு இருக்க நீ மட்டும்? அக்கா ஒரு நிமிஷம். அவளுக்கு சரோஜாவை பிரிஞ்சு போறமேனு கவலை. மூஞ்சிய பத்தி எல்லாம் இத்தனை உண்டா போச்சு. போ சரியாயிடும். பவானி என்னாச்சு? ஏன் அழற? சாரிக்கா, என்னால் தானே மாமா உன்னை அடிச்சாரு. பவானி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ கவலைப்படாத. மாமா ரொம்ப நல்லவரு, ஏதோ டென்ஷன் போல இருக்கு, நீ அழாத. பவானி இதை யார்கிட்டயும் சொல்லிடாத, எல்லாரும் ரொம்ப சங்கடப்படுவாங்க, மாமாவை பத்தி தப்பா நினைப்பாங்க. அப்பா கிட்ட சொல்லிடாத, அவரால தாங்கிக்க முடியாது. எல்லாரும் வெயிட் பண்றாங்க, போ கண்ணை தொடச்சுக்கோ. பவானி போகும்போது அழாத, அழாத பவானி. அழாத பவானி. சரி சரோ, நான் கிளம்பட்டுமா? அண்ணன் கிட்ட சொல்லிட்டு. ஆமா சரோ, மாமா கிட்டே சொல்லிட்டு கிளம்புறோம். இல்ல, அவருக்கு உடம்பு சரியில்லை, நானே சொல்லிக்கிறேன். அப்படியா? அப்ப டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், நீயே சொல்லிடு. அத்தை நாங்க போயிட்டு வர. அத்தை இப்படிதான் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிடாம போறதா? அது இல்ல அத்தை, அவருக்கு வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு, அடுத்த முறை வரும்போது 2 நாள் தங்கிட்டு போறோம். சரி செல்வம் வரோம். வாங்க. வரோம் அத்தை. கிளம்புறேன் இந்த தம்பி. முறை கட்டாயம் தங்கிட்டு தான் போகணும். கண்டிப்பா. அப்பாவை பாத்துக்கோ, உடம்பு பத்திரமா பாத்துக்கோ. போயிட்டு வரோம். நாங்க வரோம் சரோ. அவங்கெல்லாம் போயிட்டாங்களா? என்னங்க, ஏதாவது பிரச்சனையா? உங்க மூடு தெரியாம நான் கிண்டல் பண்ணிட்டேன், அதான் என்ன அடிச்சிட்டீங்க. உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது
ஏதோ பிரச்சனைன்னு. என்னன்னு என்கிட்ட சொல்லக்கூடாதா? மாணிக்கம், என்னடா என்னாச்சு? ஏன் உம்முன்னு இருக்க? முதலாளி என்ன வேலை விட்டு தூக்கிட்டாரு. என்னடா அது? இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுற? குண்டை தூக்கி போட்டது நான் இல்லம்மா, முதலாளி. அது எப்படிடா? இத்தனை நாளும் நீ நாயா உழைச்ச, ராத்திரி பகல்னு பார்க்காம கடையே கெட்டின்னு கிடந்த. உன்னை சக்கையா புழிஞ்சில அந்த ஆள் வேலை வாங்கினாரு. இப்ப இதுக்குள்ள வேலையை விட்டு அனுப்புனாரு. தெரியல. என்ன தெரியல? காரணம் சொல்லாம எப்படா வேலை விட்டு அனுப்பலாம்? என்னமோ அவருக்கு என்ன பிடிக்காம இருக்கலாம். என்னங்க திடீர்னு ஏங்க உங்களை பிடிக்காம போச்சு? அது எனக்கு எப்படி தெரியும்? என்ன தாண்டா சொன்னாரு உன் முதலாளி? கணக்கு வழக்கு சரியில்லை, சரியா வேலை பார்க்கறது இல்ல. ஆமா, ஒருத்தரை பிடிக்காம போனா 1000 காரணம் சொல்லலாம். நாசமா போனவன் இவன் அவனுக்காக எவ்வளவு உழைச்சிருப்பான். விளங்குவானா அவன்? அம்மா, ஏமா நீ பாட்டுக்கு வாயில வந்தபடி திட்டிட்டு இருக்க? முதலாளி அவ்வளவு மோசமானவர் இல்லைன்னு நமக்கு தெரியாது. நல்லவன ஏன்டா வேலையை விட்டு அனுப்புனா? என்னம்மா பேசுற? அண்ணன் கல்யாணத்தை அக்கறையோட முன்னாடி இருந்து நடத்தின்னு வருமா முதலாளி? காரணம் இல்லாம அண்ணனை வேலையை விட்டு தூக்கிருப்பாருன்னு எனக்கு தோணல. நம்ம கிட்ட என்ன தப்பு இருக்குங்கிறதையும் யோசிச்சு பார்க்கணும். அது தெரியாம பேசக்கூடாது. போ, இங்க இருந்து புலம்பிட்டு இருக்காம உள்ள போய் அண்ணனை கேள்வி கேளு. என்ன பவானி மூஞ்ச ஒரேடியா உம்முன்னு வச்சுட்டு வர? அப்படி என்ன சொராக்கா மேல பாசம்? நானும் பார்த்தாலும் பார்த்தேன், உங்க அக்கா தங்கச்சிய மாதிரி பார்த்தது இல்ல. ஆச்சா ஓச்சானா அழுதுறிய. பாத்தியா பாத்தியா, மாமா நம்மள கேலி பண்றாரு. கொஞ்சமாவது சிரியே. என்னையா போஸ், நீங்களா? பாத்தியா நீங்களான்னு கேட்குற. நல்ல வேலை யாருன்னு கேட்க மாட்டிய. தனோ, அந்த மரத்தடியில் நெல்லு அண்ணன்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு வந்துடுறேன். போ. என்னன்னு? என்ன போஸ், எத்தனை நாள் ஆச்சு? அடுத்த வாரமே திரும்பி தரேன்னு சொன்னேன்ல. இப்போ என்னடானா என்னை பார்த்தேன்னே சைடில் ஒதுங்கி சந்தில் போயிடுறேன். என்ன அர்த்தம்? அண்ணே இல்லை பேசுங்க, கொஞ்சம் பணத்துக்கு டைட்டு. அதான். அட என்னப்பா, எப்போ கேட்டாலும் டைட்டு டைட்டுங்கிற. உனக்கு எப்போதான் லூஸ் ஆகுறது? அதுக்குள்ளே காசை கேட்டு கேட்டு நான் லூஸ் ஆகும் போல இருக்க. அண்ணே கோச்சுக்காதே, பொறுத்தது பொறுத்துட்டிய, இன்னொரு 10 நாள் பொறுத்துங்க. உங்கள் பணத்தை பற்றி கொடுத்துட்டு வந்துடுறேனே. பார்த்து சீக்கிரம் கொடு, நானும் பிழைக்கணுமா இல்லையா? சரிண்ணே, தந்துடுறேன். இந்த பந்தல் காரனுக்கு பூ காரனுக்கெல்லாம் பூரா பணத்தை கொடுத்து விடு. இந்த விறகு கடை இருக்கான் பாரு, அந்த பயலுக்கு பணத்தை குறைக்கணும். ஈர விறகு போட்டு கண்ணெல்லாம் வச்சு போட்டான். அடே வந்தாச்சேவங்க, வா 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 வா. சரவ பாத்தியா எப்படி இருக்கிறா? நல்லா இருக்காப்பா. மாப்பிள்ள அவரும் நல்லா இருக்காரு. அவ மாமியா எல்லாரும் நல்லா இருக்காங்க. அப்புறம் ஒரு வயசான அம்மா வந்தாங்களே அவங்க? அது எப்பவும் போலதான் லொடலொடன்னு பேசிக்கிட்டு. அப்படியா? அவளுக்கு என்னாச்சு? ஏன் ஓரமா போய் உட்காந்துட்டா? என்னமோ சரோ பார்த்துட்டு வந்ததுலேருந்து இப்படி தான் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கான். ஏமா சரோ பிரிஞ்ச வருத்தமா? என்னாச்சு? ஏன் இப்படி அழுறா? ஏமா என்னாச்சு? பவானி பவானி என்னடி ஆச்சு? அப்பா, சரு அக்கா ரொம்ப பாவப்பா. மாமா அக்காவை அடிச்சிட்டாங்கப்பா. தனு, இவன் என்ன சொல்றா? இல்லையப்பா, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. சரோ இங்க எல்லார்கிட்டயும் சந்தோஷமா தானே பேசினா. சரு அக்கா உங்களுக்கு தெரிய வேணாம் தான் அப்படி இருந்துச்சு. நான் பார்த்தேன், மாமா அடிச்சாரு, அக்கா அழுதுச்சு. அப்புறம் கண்ணை தொடச்சிட்டு
வெளியில வந்து ஒண்ணுமே நடக்காத மாதிரி எல்லார்கிட்டயும் பேசிச்சு. சரோவ அடிச்சானா? இந்த புத்தி கிட்ட பொண்ணு அங்கேயே சொல்லிருக்க வேண்டியதானே? சொல்லியிருந்தா அங்கேயே 2ல 1 பாத்துட்டு வந்திருப்பேன்ல. சரோவ அடிச்சிருக்கான் முட்டா பையன். என்கிட்ட அவ ஜாடமாடிய கூட ஒண்ணும் சொல்லலையே. நாளைக்கே போய் அவன் சட்டையை பிடிச்சு ஏன்டா அடிச்ச 4 வார்த்தை கேட்டு வந்துட்டுமா? போஸ் நீ சும்மாரு. இது அவங்க குடும்ப சமாச்சாரம். நாம முரட்டுத்தனத்தை காமிக்க கூடாது. நமக்கு தெரியக்கூடாதுன்னு தானே சரோவே அமைதியா இருந்திருக்கிறா. இதில் நாம் பூந்து குட்டையை குழப்பிடக்கூடாது. அப்படி அவன் மேல கோவப்படுற அளவுக்கு என்ன பிரச்சனையா இருந்திருக்கும்? என்ன இப்படி கேட்டுட்டு இருக்கிற? சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் சகஜமா. இதை மறந்துருங்க. இல்ல நான் பாத்துக்கிறேன். போய் அவங்க வேலையை கவனிங்க. போ. ஏய் ஏய் ஒன்னும் ஆயிரல. பேசாம இரு. ஏய் பவானி, அழுகையை நிறுத்து.